வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைவ் 34 தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக லைவுக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபஸ்ட்டு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். √784 ப்ளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 78% ஆஃப் 500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜையும் 500ல் இருக்க ரெண்டு சைடையும் கட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 78 × 5ன்னு இருக்குங்களா? ஸோ 78 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 × 8 40க்கு 0 பேலன்ஸ் 4. 7 × 5 35 35 + 4 39. அப்போ ரைட் சைடில் இருக்க டேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 390ன்னு கிடஞ்சிருச்சு. √784ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 28 அப்படின்றதாங்க √784ஓட வேல்யூ. ஸோ இங்கே இருக்க ப்ளஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மைனஸில் போயிடும். ஸோ 390லேருந்து 28 மைனஸ் பண்ண அந்த கேள்விக்கான ஆன்சர் கிடைக்குங்க. 362 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான், எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்கள் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி அப்படின்றத இந்த கேள்விக்கான இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 28 அப்படின்றது √784ஓட வேல்யூ. இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணும்போது 390 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போகும்போது மைனஸில் போகும். 362 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, நமக்கான இரண்டாவது கேள்வி பார்த்துலாங்களா? இரண்டாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? √48ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த √48 எப்படி எழுதலாம்? 16 × 3 48. ஸோ √16 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4ஓட வேல்யூ தான் √16. ஓகேங்களா, இன்ட்டு √3ன்றது அப்படியே இருக்குது. 108 அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்னா 36 × 3ன்னு பிரிக்கலாம். ரூட்லேருந்து 36 வெளியே எடுக்கும்போது 6√3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க 6ஆல் மல்டிப்ளை பண்ணால், இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 × 3 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4√3 மைனஸ் 18√3 அப்படின்னு கிடைக்குங்க. 27ஓட இதை எப்படி பிரிக்கலாம்னா 9 × 3 27ன்னு படிக்கலாம். 9ஓட ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, √3ங்கிறது அப்படியே வந்துடும். முன்னாடி ஒரு 2 இருக்குது, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6√3 அப்படின்றது 27, 2√27ஓட வேல்யூ ப்ளஸ் √192 எப்படி பிரிக்கலாம்னா 64 × 3ன்னு பிரிக்கலாம். 64 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 8 அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா 8ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 64. ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு 8 அப்படின்றது இருக்கும். √3ங்கிறது அப்படியே வந்துடுங்க. ஸோ ப்ளஸ் வேல்யூலாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 4 + 6 10, 10 + 8 18√3 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா -18√3 அப்படின்றதுக்கு. ஸோ ரெண்டு டேர்மே சேமாக இருக்குது, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பாருங்கள், சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க 4 × 4ன்னு எடுத்தாங்க, நம்ம 16 எடுத்துட்டோம். √108 பாருங்கள் 36 தான் எடுத்திருக்காங்க. √27 பார்த்தீங்கன்னா 3 × 3ன்னு எடுத்திருக்காங்க, நம்ம 9 எடுத்துட்டோம். 192 பார்த்தீங்கன்னா 64ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 4√3, 6√3, 3√3, 8√3 இருக்குது. பேலன்ஸ் இருக்க நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா 18, 6 அப்படின்றது கிடைக்கும். எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறப்போ 0 அப்படின்றது இந்த கேள்விக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருங்க. ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா டக்குன்னு 10 செகண்டுக்குள்ளே ஆன்சர் போட்டலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு சிம்பிள் தான் முக்கியம். ஸோ 609க்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 625 அப்படின்றது எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர் நம்பர்? 25ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 625. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ 25 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகே சார், இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணணும்னா கம்மியாக இருக்க நம்பரை எடுத்துக்கணும். இதே வீடியோலேயே இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 25. ஓகேங்களா, அவங்க ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணியிருப்பாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். 25 அப்படின்றத ஆன்சர். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அதே தான் நிற்கிது. 625ஓட ரூட் வேல்யூ 25 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான 4th கேள்வியில் பாருங்கள், சேம் அதே மாதிரி மாடல் 75 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 75 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 81. 81ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பர்? 9ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 81. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. சேம் அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்லியிருந்தோம், கடைசியில் இருக்க ஸ்டெப்பு தான் டைரெக்டாக நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான 5வது கேள்வி பாருங்கள், மைனஸ் வச்ச மாடலில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 77 மைனஸ் இருக்கிறப்போ என்ன சார் பண்ணணும்னா கம்மியான நம்பர் 77 விட கம்மியாக வரப்போகிற ஸ்கொயர் நம்பர் என்ன? 77க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் நம்பர் 64. இதோட ரூட் வேல்யூங்கிறது என்ன? 8. 8ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 64. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 என்பது தான் சரியான விடை. பார்த்துக்கோங்க, அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் அவங்க ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணியிருப்பாங்க.
நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஷார்ட்டாக சொல்கிறப்போ கம்மியாக இருக்கிறப்போ, அதாவது 77 விட கம்மியாக இருக்கிற நம்பர் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி வரப்போகிற ஸ்கொயர் நம்பர் என்ன? 64. எதோட ஸ்கொயரு? 8ஓட ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8 அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், √6 + √6 + √6 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போது 6ன்னு வரணும். எந்த ரெண்டு அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ 6ன்னு கிடைக்கும்? 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய நம்பர் ஆன்சராக வருங்க ஓகேங்களா. ப்ளஸ்ஸு எல்லாத்துலேயும் ப்ளஸில் கொடுத்துருந்தாங்க, 6 + 6 + 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய நம்பர் வரும். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல 6 - 6 - 6 மைனஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா சின்ன நம்பர் ஆன்சர் வரும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 என்பது தான் சரியான விடை ஓகேங்களா. ட்ரிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க ப்ரொசீஜர் படி போட்டிருப்பாங்க. நான் ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓப்பனாக. வீடியோ மட்டும் லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தலாங்களா. இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? √3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரே நம்பரை வந்து மல்டிப்ளிகேஷனில் ரூட்டில் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா என்ன நம்பர் இருக்கோ அதாங்க ஆன்சர். 3 அப்படின்றத இந்த கேள்விக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ அப்படின்றத இந்த கேள்விக்கான ஆன்சர். போன குரூப் 4ல் என்ன கேட்டிருந்தாங்க? சேம் மாடலில் √5 × √5 எக்ஸட்ரான்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. எக்ஸட்ரான்னு கொடுக்குறப்ப என்ன ஆன்சராக இருக்கும்? 5 அப்படின்றத ஆன்சராக இருக்கும். நமக்கு கீழே வந்து 5^1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 5^1 நாலும் 5 நாலும் சேம் ஓகேங்களா. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தலாங்களா. ரொம்பவே சிம்பிளாக தானே இருக்குது. நமக்கான 8th கேள்வி பாருங்கள். கியூப் ரூட் ஆஃப் 729. எந்த நம்பரை கியூப் பண்ணும்போது 729 கிடைக்குன்னா 9. 9 × 9 81, 81 × 9 729 கிடைக்கும். மைனஸ் 27. எதோட கியூப் வந்து 27 கிடைக்கும்? 3ஓட கியூப் தான் 27. ஏன்னா கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து 9 - 3ன்னு நிற்கும். 9லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 6 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே வேகத்தில் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அதே மாதிரி தான் அவங்களும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். √9 × 9 × 9 கொடுத்துருந்தாங்க. நம்ம அதான் 9 கியூப்னு சொன்னோம். 3 × 3 × 3ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 3 கியூப்னு சொன்னோம். கியூபும் கியூப் ரூட்டு கட்டுனா பேலன்ஸ் வந்து 9 - 3 இருக்கும். 2 மைனஸ் பண்ணும்போது 6 அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. நமக்கான அடுத்த கேள்வி 9வது கேள்வி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2x = கியூப் ரூட் ஆஃப் 32ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன பவரில் எழுதணும்? 2 பவரில் எழுதணும். சார் எனக்கு 2 பவரில் கண்டுபிடிக்க தெரில சார் அப்படின்னா சிந்தட்டிக் டிவிஷன் எல்சிஎம் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா. அதே மெத்தடில் 2ஆலே டிவைட் பண்ணிட்டு வாங்க. 2ஆல் டிவைட் பண்ணும்போது 16, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 8. 8 அப்படின்றது என்ன? 2 கியூபோட வேல்யூ தான் 8. ஸோ 2^1 2 ரெண்டு மட்டும் சேர்த்திக்கோங்க. பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 3 + 2 5. 2^5ஓட வேல்யூ தான் நமக்கு 32 இன்ட்டு கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கியூப் ரூட்னாலும் பவரில் 1/3நாலும் சேம், விச் இஸ் ஈக்குவல் டு 2^x. இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் அடிமான சேமாக இருக்கப்போ அடுக்குகளை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 5 × 1 5 /3. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/3 அப்படின்றத இந்த கேள்விக்கான ஆன்சர் ஓகேங்களா. நமக்கான 10வது கேள்வி பார்த்தலாங்களா. பாருங்கள் சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 2^5ஓட வேல்யூ தான் 32. ரூட் கியூப்னா 1/3ன்னு அர்த்தம். பவரில் 1/3ன்னு அர்த்தம். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ 5^3 அப்படின்னு கிடைக்கும். நமக்கான 10வது கேள்வி பாருங்கள். கியூப் ரூட் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்கொயர் வச்சு பார்த்துருந்தோம். இப்போ கியூபில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே மைனஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து மைனஸில் வரும். ஸோ மைனஸை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா. மைனஸை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 121. என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? நம்பருக்கு அப்புறம் இருக்க சிம்பிள் எடுத்துக்கணும். ஸோ முன்னாடி இருக்க சிம்பிள் எடுத்துக்கூடாது. நமக்கு வரப்போகிற ஆன்சருங்கிறது மைனஸில் வரும்னு சொல்லியாச்சு. ஸோ 121 ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 121க்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாக்ட் கியூப் நம்பர் என்ன? 125. 125ங்கிறது எதோட கியூப் வேல்யூ? 5ஓட கியூப் வேல்யூ தான் 125. ஸோ எல்லா நம்பர்லேயும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர்லேயும் மைனஸ் வரணும். ஸோ -5 என்பது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஓகேங்களா. அவங்க ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணி பெருசாக போட்டிருப்பாங்க. நமக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற கியூப் நம்பர் என்ன? 125. இதே மைனஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா கம்மியாக இருக்க கியூப் நம்பர் 121 விட கம்மியாக இருக்க கியூப் நம்பர் எடுத்துக்கணும் ஓகேங்களா. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். 11th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பவர் வச்சு கொடுத்துருக்காங்க. 1000^9 / 10^27 கொடுத்துருக்காங்க. இதை 1000 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 10 கியூப்னு எழுதிக்கிறேன். பவரில் வந்து 9 இருக்குது. / 10^24
4 அப்படின்றது இருக்குது. ஸோ பவருக்கு மேலே பவர் வந்தால் சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணி விட்ருங்க. 9 × 3 27. அப்போ 10^27 டிவைடட் பை 10^24. பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா பவரை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 27 இருந்து 24 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். பேஸில் என்ன இருக்குது? 10 இருக்குது. அப்போ 10³ அப்படின்றதான் நமக்கான ஆன்சர். ஸோ 10³ வேல்யூ என்ன? 1000 அப்படின்றதா இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 1000 அப்படின்றதா இந்த கொஷினுக்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அவங்களும் அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், சேம் மாடலில் அவங்களும் சால்வ் பண்ணியிருக்காங்க. a/m டிவைடட் பை a/m டிவைடட் பை a/n a/m-n அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான 12வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 2^40 + 2^40ன்றதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரெண்டுலேயுமே சேம் நம்பர் இருக்குது. ஸோ அந்த சேம் நம்பரை வந்து காமனாக வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 + 1 அப்படின்றது கிடைக்கும். 1 + 1ஓட ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இன்ட்டு 2^40 இருக்குது. பவரில் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தம். பேஸ் சேமாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எதுவும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதா அர்த்தம். இப்படி வந்தால் என்ன பண்ணிருந்தா சிம்பிளாக பவர் ஆட் பண்ணி விட்ருங்க. பவர் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2^40 + 1 41. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2^41 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே ஃபார்மேட்டில் தான் சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, நம்ம தானே எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி கொடுத்தது இந்த புக்குக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, சார் இந்த கொஸ்டின் ஸ்பீடாக சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அந்த பிக்சரை மட்டும் சென்ட் பண்ணி வைங்க. இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். என்ன நம்பர்? 7339691304 அப்படின்றதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தலாங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஃபேமஸ் கொஸ்டினுங்க. 2^10 பாதி எவ்வளவு? பாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாஃப்னு சொல்லுவாங்க. எதில் பாதி? 2^10. அப்போ 2^10ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2^10 டிவைடட் பை 2 இருக்குது. இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்து டிவிஷன் சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணணும்? பவர்ஸை மைனஸ் பண்ணணும். பவர் இல்லையே சார் அப்படின்னா பவர் வந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2^10 - 1 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2^9 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். 13 கேள்விகள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 14வது கேள்வி பார்த்துடலாம். சேம் அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் போட்டிருப்பாங்க பாருங்கள். எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காங்க? பவரில் வந்து மைனஸில் கொண்டு வந்திருக்காங்க. கீழேருந்து மேலே வர்றப்போ பவர் வந்து மைனஸில் வரும். ஓகேங்களா, 14வது கேள்வி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 3^8 power 5 into 3^8 power 4 divided by 3^8 power 9. நமக்கு பேஸ் வேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து என்ன பண்ணணும்? பவரை ஆட் பண்ணணும். அப்போ 5 + 4 அப்படின்றத ஆட் பண்ணணும். டிவிஷனில் இருந்து பவர் பேஸ் வந்து சேமாக இருந்து பவர் வந்து மேலே வரப்போ என்னவா வரும்? மைனஸில் வரும். அப்போ -9. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 9 - 9 என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். என்ன சார் பவரில் 0 கிடச்சிருச்சே சார், 3/8 பவர் 0 அப்படின்னு கிடச்சிருச்சே சார், என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்ன? 1. a பவர் 0வாக இருக்கட்டும், எனிதிங் பவர் இன்ஃபினிட்டி பவர் 0வாக இருந்தால் கூட ஒன்றுங்க. பட் இதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, 1/4 பவர் 0 அப்படின்னு வந்தாலும் 1 தான். பவரில் 0 வந்தாலே அதோட ஆன்சர் வந்து 1 என்பதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நான் டேரெக்டாக பவரை மட்டும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேஸில் இருக்கிற நம்பரை எழுதிக்கணும். 3/8 whole power 5 + 4 - 9. ஆட் பண்ணால் 4 + 5 9, 9 - 9 0. அப்போ 3/8 பவர் 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. பவரில் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் 1 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 9² × 18 power 4 divided by 3/16. இந்த 9² எப்படி எழுதுனா? 3² எழுதுனாங்களா? பவரில் வந்து 2 இருக்குது. இன்ட்டு 18 எப்படி எழுதலாம்? 9 × 2 18. பவரில் வந்து 4 இருக்குது. டிவைடட் பை 3/16. இந்த 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதிக்கலாம். பவருக்கு மேலே பவர் வந்தால் என்ன சொன்னோம்? மல்டிப்ளைன்னு சொன்னோம். ஸோ 3/4 இன்ட்டு 3² இருக்குது. இந்த பவர் வந்து இதுக்கும் சேம் ஆகும். ஸோ 2 × 4 8. அப்போ 3/8 இன்ட்டு 2/4. இந்த பவர் வந்து 2க்கும் காமனாக வந்துடும். டிவைடட் பை 3/16. ஸோ 4 + 8 12. கீழே தான் நமக்கு பெரிய நம்பராக இருக்குது. ஸோ பவரை வந்து கீழே கொண்டு போயிடலாம். அப்போ மேலே வந்து 2/4 இருக்கும். டினாமினேட்டரில் 3/16
16லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 3/4ன்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக 2 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி 3 வந்து 4 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த கேள்விக்கான ஆன்சர் கிடச்சிடும். 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16ன்னு கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் சி போட்டுடலாம். ஸோ 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81. இப்போ 16/81 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கேள்வி 15வது கேள்வி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கலாம். நமக்கான 16வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -1 டிவைடட் பை 2/6 ஹோல் பவர் -2/3. பவரில் வந்து மைனஸ் வந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பர் அப்படியே தலைகீழ மாற்றினீங்களா ப்ளஸில் மாறிடும். ஸோ -216 ஹோல் பவர் 2/3 அப்படின்னு மாறிடும். 6 கியூபோட வேல்யூ தான் 216. ஸோ 6 கியூப் இன்ட்டு 2/3. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் 3 கட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், -6 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். பவரில் வந்து 2 வந்துருச்சுன்னா மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக மாறிடும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான், பார்த்துக்கோங்க. அதே தான் போட்டு வச்சுருப்பாங்க. 6 கியூப், ஏன்னா பவரில் வந்து இப்போ 2 இருக்கனால டேரெக்டாக பாசிட்டிவ்னு எடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக ப்ளஸ்ன்னு எடுத்துட்டாங்க. 3 கட் ஆயிடுச்சுன்னா 6 ஸ்கொயர் நிற்கும். 6 ஸ்கொயரோட வேல்யூ 36 என்பதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான 17th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 256 ஹோல் பவர் 0.16ன்னு கொடுத்துருக்காங்க. 256 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 16ஓட ஸ்கொயர் வேல்யூ இன்ட்டு 0.16 இன்ட்டு 16 பவர் 0.18 அப்படின்றதுக்கு. ஸோ பவருக்கு மேலே பவர் வந்து என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். அப்போ 16 பவர் 0.32 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா, 16 × 3 16 × 2 32 பாயிண்ட் இருக்கனால 0.32ன்னு போட்டாச்சு. பேஸ் சேமாக இருக்கப்போ மல்டிப்ளிகேஷன் வந்தால் என்ன பண்ணும், பவர்ஸை ஆட் பண்ணும். ஸோ +18 0.18 ஆட் பண்ணிடுங்க. 32 + 12 50ன்னு கிடைக்கும். அப்போ 16 பவர் 0.50 0.50 அப்படின்றது நமக்கு என்ன, 1/2ஓட வேல்யூ தான் 0.5. அப்போ 16 பவர் 1/2 அப்படின்றது கிடைக்குங்க. பவரில் 1/2னா சிம்பிளாக ரூட் எடுத்துவிட்டா வேல்யூ முடிஞ்சுங்க. 16ஓட ரூட் வேல்யூ என்ன, 4 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, 0.5னாலும் 0.5னாலும் 0.50னாலும் பவரில் 1/2னாலும் எல்லாமே சேம் தான். பவரில் 1/2 இருந்தாலும் பவரில் 0.5 இருந்தாலும் சிம்பிளாக ரூட்டை போட்டு விட்ருங்க. ரூட் 16ஓட வேல்யூ 4 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான 18வது கேள்வி பார்த்துலாங்களா. 18வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்தோட பேஸுமே சேமாக இருக்குது. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -4 + 3x = 5. ஏன்னா ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் = 5. இங்கே இருக்க 4 வந்து ஈக்குவல் ஆன்சர் போச்சுன்னா ப்ளஸில் மாறிடும். 5 + 4 9. அப்போ 3xோட வேல்யூ 9னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், ஒரு 3 3 3 × 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். எப்படி சார் டேரெக்டாக எடுத்திங்கன்னா எல்லாத்தோட பேஸுமே சேமாக இருக்குது, அதனால் டேரெக்டாக பவரை மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஆட் பண்ணலாம், ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா, 19வது கேள்வி பார்த்துலாங்களா. 19வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 x / 125 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம், 5 x = 125ன்னு எழுதிக்கலாம். 125 அப்படின்றது எந்தோட பவர், 5 கியூபோட வேல்யூ தான் 125. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், பவரை ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன கிடைக்கும், 3 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, 3 அப்படின்றத இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான கடைசி சம் பார்த்துலாங்களா. நமக்கான கடைசி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 5/7 + 5/7 + 5/7 + 5/7 + 5/7 எத்தனை டைம் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 5 டைம் வந்து 5/7 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் காமனாக 5/7 வெளியே எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், 1 + 1 + 1 + 1 + 1 5 டைம் வந்து 1 கிடைக்கும், which is equal to 5/y. 5 டைம் 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். ஸோ 5/7 × 5 எதுவுமே இல்லைன்னு என்ன இருக்கிறதா இருக்கும், 1 இருக்கிறதா அர்த்தம் பவரில், which is equal to 5/y. இதில் ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சேம் நம்பராக வந்து சேம் பேஸாக வந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்திருந்தால் என்ன பண்ணிடலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 7 + 1 8, இங்கே 5/y. ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் சேமாக இருக்குது, நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 என்பது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். பார்த்துக்கோங்க, சேம் அதே தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க இன்றைக்கான லைவ். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான கொஷின்ஸாக இருந்துச்சு. டக்குன்னு சால்வ் பண்ணோம். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ் உடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.